தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேசும்போது சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் 3வது தளத்தில் அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதுக்காக இந்த கூட்டம்? அனைத்து கட்சி கூட்டமா, எம்பிக்கள் கூட்டமா தெரியல. பல பேர் பல வகையாக தகவல் சொல்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் தான் தனக்கு வந்திருக்கிற கடிதத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் டீலிமிட்டேஷன் தொடர்பாக உங்களோடு பேச விரும்புகிறார், அந்த நேரத்தில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா சீஃப் செக்ரட்டரி அனுப்பியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட்டம் நடக்குது. இப்போ அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்ட ரீதியாக இது சரியா தவறா அப்படின்ற வாதத்துக்குள்ள நான் போக விரும்பலை. சட்ட ரீதியாக எப்படிப்பட்ட கூட்டத்தை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கூட்டலாம். ஆனால் நடைமுறையிலிருந்து யோசிச்சு பார்ப்போமே. ஒரு உதாரணத்திற்கு, பிரதமர் மோடி தமிழ்நாடு விவகாரத்தை விவாதிக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கும்போதே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வியர்டான ஆக்டிவிட்டியை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். தாராளமாக தமிழ்நாட்டு எம்பிக்களோட ஒரு கருத்துக்களை கேட்கலாம். ஆனால் யார் கருத்தை யார் கேட்க போகிறா அப்படின்றது தான் தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போன மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இப்போ இருக்கிற எம்பிக்கள்னால் இந்த எம்பிக்களுடைய கட்சி தலைவர்கள். உதாரணத்திற்கு தெலுங்கானாவினுடைய சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவினுடைய இன்றைய சீஃப் மினிஸ்டர் அன்றைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார், கேரளாவினுடைய அன்றைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், அப்புறம் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். பாரதிய ராஷ்டிரிய சமிதியிலிருந்து கூட ஆட்கள் கலந்து கொண்டார்கள். இவ்வளவு பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா, ரொம்ப சரியாக சொல்லணும்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது எதற்காக வலியுறுத்தப்பட்டது அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது. இது ரொம்ப லாஜிக்காக தான் தோணும். மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ மக்களுக்கான பிரதிநிதிகளும் அதிகமாக தானே இருக்கணும் அப்படின்றது தான் தோணும். நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, ரைட்? இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது சரியா தவறா, எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ எதுக்காக முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தை கூட்டி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் யார் டீலிமிட்டேஷன்ற வார்த்தை எடுத்தாலும் ஆமாம் ஸ்டாலின் எதிர்த்தாரே அதுதானே, the bill which was supposed by the DMK president and தமிழ்நாடு then chief minister MK ஸ்டாலின் அப்படின்னு இந்தியாவே சொல்லுகிறது. அப்போ அதில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு அட்டாச்மெண்ட் போட வேண்டியது இருக்குது. யாருக்கு? புதுசாக வந்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. நானும் கொஞ்சம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டை போடுறாங்க. சரி, போன டீலிமிட்டேஷன் மசோதா வந்தபோது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, இவர் ஊராக போய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட சந்திப்புன்ற பேரில் பல பேரை விபத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தார். அப்போ இவர் மேலே ஏன் வழக்கு போடக்கூடாதுன்னே கூட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை கேட்டார். அந்த அளவிற்கு ஒரு விபத்துகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அங்கே அகில இந்திய அளவில் பாஜக விபத்தை நிகழ்த்தும் போது இங்கே இவரும் லோக்கலில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு விபத்துகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அந்த டயத்தில் இவர் எதுவும் பேசலை. ஏன்பா பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் முதலாளி கோச்சுப்பாருன்ற மோட்லேயே இருந்தாங்க. இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா இப்பவும் பேசலை. டீலிமிட்டேஷனில் எங்கள் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். திமுக விட்டு கொடுப்பேன்னு சொல்லிச்சா? ஏன் அதிமுக தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுப்பேன்னு சொல்லிச்சா? நீ இப்படி யோசிச்சு பாருங்களேன். பாஜக தான் சொல்லிச்சா தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுப்போம்னு? இல்லை, மாஞ்சு விளக்கம் தான் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு. ஐயோ அப்படி இல்லை, ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சு, ஐயோ இப்படி புரிஞ்சுக்கிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஞ்சு விளக்கம் தான் சொன்னாங்களே தவிர யாரும் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தாவேகா சொன்னதில் எந்த விதமான அரசியல் முக்கியத்துவமான கருத்தும் இல்லை. வளர்ச்சி என்பதும் தொடர்ச்சி என்பதும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதாக இருக்கணுமே தவிர பின்னோக்கி இழுப்பதாக இருக்கக்கூடாது.
ஏற்கனவே போட்ட தீர்மானம், அனைத்து கட்சிகளும் அனைத்து மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளும் சேர்ந்து போட்ட தீர்மானம் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கும்போது இப்போ புதிதாக ஒரு விவாதம். சரி, மசோதா புதுசா வந்திருக்கா அப்படின்னா மசோதாவும் இன்னும் கண்ணுக்கு வரல, கைக்கு வரல. வராத மசோதாவை வைத்து இப்போது ஒரு ஆலோசனை கூட்டம் தாராளமா நடத்துங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துங்க. ஆனா மேகதாது விவகாரத்தில் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துவதற்கு முன்வராத ஒரு கட்சி இந்த விஷயத்துல மட்டும் நடத்துவதற்கு முன்வருது அப்படின்னா எந்த முதலாளிக்கும் டேமேஜ் இல்லாம வேலை பார்க்கணும். எந்த முதலாளிக்கும் டேமேஜ் இல்லாமன்னா தாவேக்காவுக்கு 2 முதலாளிங்க, யோசிச்சு பார்த்தா ஒரே முதலாளி அது கூட இருக்கலாம். 2 முதலாளியில ஒரு முதலாளி பாஜக, இன்னொரு முதலாளி வந்து காங்கிரஸ். இந்த 2 முதலாளிகளும் வந்து பாஜகவும் தாவேக்காவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேகதாது விவகாரத்தில் வாயை திறக்க மாட்டாங்க. டிகே சிவகுமார் அங்கே அடாவடியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அகில இந்திய காங்கிரஸுக்கு உண்டா இல்லையா? பேச மாட்டாங்க. டிகே சிவகுமாரே சொல்றாரு, தமிழ்நாட்டில் இப்போ என்ன ஸ்டாலினா இருக்கிறாரு, புதுசாக தானே வந்திருக்கிறாங்க அப்படின்றாரு. டிகே சிவகுமார் சொன்னா பரவாயில்ல, நவோதயா பள்ளிக்கூடம் தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஆட்சியாளர் மாறி இருக்கிறார்கள், அதனால் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு மாறக்கூடும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ விஜயனுடைய முயற்சி எதற்காக அப்படின்னா, நம்பர் 1, மு.க. ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்த போது ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது, இது பாஜக எதிர்ப்பு கூட்டணி அப்படின்னு. இப்போ தாவேகா தலைமையில கூட்டணி கட்டியாச்சா அப்படின்னா இல்லை, ஆட்சிக்கு ஆதரவு பெற்றாச்சு, கூட்டணியை கட்டணும். கூட்டணியை கட்டணும்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். காரணம் என்ன சொன்னோம்? போன தடவை கூட்டணி சேர்ந்த போது பாஜக எதிர்ப்புன்னு சொன்னோம். இந்த தடவை கூட்டணி சேரும்போது ஒரு காரணத்தை சொல்லணுமே, அல்லது அதே பாஜக எதிர்ப்பை இவர் தான் தீவிரமா எடுக்கிறாருன்னு ஒரு பில்டப் கொடுக்கணுமே. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்காவால துணிச்சலாக எந்த முடிவையும் தனியாக எடுக்க முடியாது. அவர்கள் வந்து தாங்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்றே தெரியாத அளவுக்கு தான் அவங்களுடைய லட்சணம் இருக்கு. நான் கூட அவமானத்தை தாங்கிக்கிறேன். எப்பா, நீங்க இருக்கிற பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர்ன்ற பொறுப்புப்பா, அந்த பொறுப்புக்கு தான் மரியாதை, உங்களுக்கு கிடையாது. தனிநபர் விஜய்க்கு தனிநபர் விஜய், அவ்வளவுதான். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இப்படி பேசுகிறார் அப்படின்னா அதுதான் அவமானம், அதை தான் எதிர்க்கிறோம், அதை தான் கூடாதுன்றோம். பேசி என்ன செய்ய போறீங்க? அங்க இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, நீங்க போய் பேசி தீர்க்க போறீங்களா? எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போன மாதிரியா? அங்க போய் மக்கள் சிலர் மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு, ஆனால் அங்கே டிகே சிவகுமார் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக ஓட்டு போடுவாரா? தெரியல. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சொன்னது போலவே நீங்கள் ஒரு இதுவாக இருந்தால் அவர் கூட பார்த்து உங்களுக்கான ஆதரவை அவர் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கா என்னன்றதை முதலமைச்சரே தெரிவிக்கட்டும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டம் எதற்காக கூட்டப்படுது? நாடாளுமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஒரு இடம் கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுக்கு ஒரு நாமகரணம் பண்ணணும் இல்லையா, ஒரு பெயர் சூட்டு விழா நடத்தணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடக்குது. நாடாளுமன்றத்தில் இனி இவர்கள் போய் என்ன முடிவு எடுத்தாலும், இப்போ இந்த கூட்டம் இல்லைன்னு வைங்களேன், டீலிமிட்டேஷன் வந்தால் இவங்க ஆதரிக்க போகிறாங்களா? கிடையாது, எதிர்க்க தான் போகிறாங்க. அப்போது அன்ஃபேராக வரக்கூடிய டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறதுக்கு எல்லா எம்பிக்களும் முயற்சி செய்யும் போது என்ன வரும்? ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னதான் இப்போதும் நடக்கிறதுன்னு வந்து நிற்கும். அப்போ அப்படி நிற்கக்கூடாதுல்ல. இப்போ புதுசாக வேற ஒருத்தர் பேரில் எழுதணும். ஆட்சி மாறின உடனே குடத்துல பேரை மாற்றி அடிக்கணும்ல. அப்படி மாற்றி அடிக்கிறதுக்காக இப்போ விஜய்ன்ற பேரை வந்து அந்த குடத்துல வந்து அச்சடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊரில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த பெயர் பொறித்தல். பெயர் பொறித்தல். இப்போ வந்து வெண்கல கிண்ணத்தில் பெயர் மாற்றப்படுகிறது. ஏற்கனவே இருந்த பெயரை அழித்து விட்டு புதிய பெயரை எழுத போறாங்க. இப்போ இந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போய் இப்போ என்ன பேச போறாங்க? ஆதரிச்சா பேச போறாங்க? இல்லை, அன்ஃபேராக ஒரு டீலிமிட்டேஷன் வந்தால் எதிர்க்க தான் போறாங்க. அப்போ எதனால் எதிர்த்தார்கள்? எங்கள் முதலமைச்சர் விஜய் சொன்னதால் எதிர்த்தார்கள்னு ஒரு பில்டப்பை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேகதாதுல அப்படி பில்டப் கிடைக்காது. ஏன்னா அது பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், அங்கே வந்து நீங்கள் சொல்கிற பருப்பு வேகாது. அதனால் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு தவிர்க்கிறாரு. இங்கே வந்து இந்த கூட்டத்தை கூட்டுவதன் மூலமாக திமுகவை தனிமைப்படுத்தணுன்ற பாஜகவுடைய அஜெண்டா சக்சஸ் ஆகுது. தாவேகா தலைமையில கூட்டணிக்கு ஒரு பேரு நாமகரணம் சூட்டணுன்ற காங்கிரஸினுடைய நிலைப்பாடு உறுதியாகுது. அப்போ திமுகவை எப்படியாவது ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ற அந்த அஜெண்டாவில் ரொம்ப சீரியஸா காங்கிரஸும் பாஜகவும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கிறது. இதுல திமுக எங்கேயாவது பாஜகவினுடைய தவறான நோக்கங்களை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கிறதா?
தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற டீலிமிட்டேஷனை ஏற்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஏற்கனவே வலியுறுத்தினது என்ன? மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது. அப்போ வேற என்ன? அதை எல்லா மாநிலத்தையும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்க. இதுதான் ஏற்கனவே சொன்னது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று திமுக உறுதியாக சொல்லிவிட்டது. எல்லா கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் என்ன கூடுதலாக முடிவு எடுக்க போகிறாங்க, புதுசாக முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹை டீ முடிச்சதுக்கப்புறம் என்ன முடிவு வருது அப்படின்றத பார்த்துட்டு விரிவான வீடியோவை இன்னொன்று பதிவு பண்ணலாம். இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் என்ன பிரச்சனை? நம்ம விட்டம் தெரியுமா? பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணுவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நமக்காக நாடாளுமன்றத்துக்கு போய் பேசுவாங்க. இப்போ அதில் ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு தொகுதி, என் தொகுதியினுடைய எம்பி மாணிக் தாகூர்னு வச்சுக்கங்களேன். மாணிக் தாகூர் எங்கள் எம்பி நாடாளுமன்றத்துக்கு போகிறவர் நாடாளுமன்றத்தில் எங்கள் தொகுதியின் நலன் குறித்து பேசுவாரா, அல்லது அவர் தேர்வு செய்யப்பட்ட அனுப்பிய மாநிலத்தின் நலனிலிருந்து பேசுவாரா, அல்லது அகில இந்திய அளவிலான அனைத்து மாநிலங்களுடைய நலனிலிருந்து பேசுவாரா? எல்லாமே ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் பல நேரங்களில் ஒன்றா இருக்க முடியாது. இப்போ இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று வருது. அதில் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு வேற, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு வேற. வந்தே மாதரம் பாட்டுன்னு ஒன்று வருது. அந்த இந்துத்துவ பாடலுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு வேற, அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது வேறையா இருக்கு. இப்போ இதில் என்ன முடிவு எடுப்பாங்க? குழப்பம் இருக்குல்ல. இந்த குழப்பம் இது சிவில் டிஸ்பியூட்னா எப்படி சொல்றது? இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். அதாவது ஒரே கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அல்லது ஒரே மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு இப்போ ஏதோ ஒரு பொருள், மஞ்சள், ஈரோடு மஞ்சள். இந்த ஈரோடு மஞ்சள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்க அந்த மஞ்சள் கிழங்குக்கு ஜிஎஸ்டி தாறுமாறா ஏற்றுறாங்கன்னு வச்சுப்போமே. தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்க்கும். ஆனால் அஸ்ஸாம் என்ன செய்யும்? அஸ்ஸாமுக்கு தொடர்பே இல்லை. அங்கே இருக்கக்கூடியவங்க அதை ஆதரிக்க கூட செய்யலாம். அப்போ அதில் என்ன முடிவு எடுக்கிறது? பெரும்பான்மை அடிப்படையில் அந்த முடிவை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ பிரச்சனை வருதா? அப்போது இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, என் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க தொகுதி, ஒவ்வொருத்தர் தொகுதியிலையும் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. இந்த நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளையும் எழுதி கொடுத்து தான் தீர்க்க முடியும். ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசி தீர்க்க முடியாது. எழுத்துப்பூர்வமாக கேட்டு பதில் வாங்கலாம். அந்த பதிலை வாங்கினதுக்கு பிறகு இப்படி பல பதில்கள் வாங்கப்பட்டிருக்கே தவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா பல திட்டங்கள் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் அப்படியே தான் கிடக்கிறது. அப்போது இதில் ஒரு ஃபெயிலியர் இருக்குது, இதில் ஒரு தோல்வி இருக்குது இந்த சிஸ்டத்துக்குள்ள. இதை சரி செய்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர எண்ணிக்கையை எத்தனை இது தீர்மானா சிக்கல் இன்னும் கூடுதலாக தானே ஆகும். 543 பேர் இருக்கும்போது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாத ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி 888 பேர் இருக்கும்போது எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்? பத்தாதுல்ல. அப்போ மிஷினரியில் மாற்றம் தேவையா, அரசு இயந்திரத்தில் மாற்றம் தேவையா, அரசினுடைய கொள்கைகளில் மாற்றம் தேவையா? இதுதானே அடுத்த கட்ட வளர்ச்சி. இதை நோக்கி ஏதாவது பேசுகிறாங்களா? கிடையாது. ஏற்கனவே ஸ்டாலின் எடுத்த முடிவை தான் திரும்பவும் பேச போகிறாங்க. அதுக்கு எதுக்கு புதுசாக ஒரு கூட்டம்? ஒரே ஒரு நோக்கம்தான், ஸ்டிக்கரை ஒட்டணும், அவ்வளோதான். அப்புறம் புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கணும், அவ்வளோதான். அப்புறம் திமுகவை தனிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். திமுகவை தனிமைப்படுத்தியாச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியலை தனிமைப்படுத்திடுவாங்க அப்படின்றத நான் மட்டும் சொல்லலை, ஜேம்ஸ் வசந்தனும் அதான் சொல்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை நன்றாக தெரிந்த எல்லா இடதுசாரி தோழர்களும் அதான் சொல்கிறாங்க. திமுகவை தனிமைப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டை இந்திய மைய நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கு ஒப்பானது. ஏன்? திமுக வெளிப்படுத்திய அளவிற்கு உறுதியான குரலை தாவேகா வெளிப்படுத்துமா? இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தலையே. எப்போ வெளிப்படுத்த போகிறாங்க? சிஎம் சார் இப்போ சார் பேச போகிறீங்க. இதுக்கு நடுவில் இன்னும் பல்வேறு தகவல்கள் குறித்து நம்முடைய பேரலையில் சந்தோஷ்குமாரிடம் திரு அலிமல் புகாரி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் 2 பகுதி இருக்குது. இன்றைக்கி ஒரு பகுதி வெளியாகிறது, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளை ஒரு பகுதி வெளியாகிறது. கூடுதலாக நாளைக்கு இன்னும் சில தகவல்களை சேர்த்து வேற ஒரு எக்ஸ்பிளைனரும் பேசியிருக்கேன். அதையும் விரிவாக பாருங்கள். என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம்.